இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற சாமானிய மக்கள், குறிப்பா விடியற் காலையில வேலைக்கு போறவங்க, ஸ்கூலுக்கு போற சின்ன குழந்தைகள்னு எல்லாரையும் அச்சுறுத்திட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைனா அது தெருநாய் தொல்லை தான். நாடு முழுக்க தெருநாய்களோட பெருக்கமும், நாய்க்கடியால வர மரணங்களும் அசுர வேகத்துல அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இத பத்தின ஒரு வழக்குல இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. விலங்குகளோட உரிமைகளை பாதுகாக்கிறது முக்கியம்தான். ஆனா அதை விட மனிதர்களோட பாதுகாப்புக்கு தான் முதலிடம் தரப்பட வேண்டும் அப்படின்றத உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்புல ரொம்ப திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. இதோட தொடர்ச்சியா பொதுமக்களோட உயிருக்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலா இருக்கிற வெறி பிடிச்ச அல்லது குணப்படுத்தவே முடியாத நோய்களால பாதிக்கப்பட்ட திருநாய்களை கருணை கொலை செய்ய இப்போ நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்காங்க. சரி, அப்போ பார்க்குற எல்லா நாய்களையும் பிடிச்சு இப்படி பண்ணிடுவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அதுக்கும் சில தெளிவான வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்காங்க. வெறிநாய்க்கடி நோயால பாதிக்கப்பட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஆக்ரோஷமா மாறி மனிதர்களை கடிச்சு குதறும் திருநாய்களா இருக்கணும். அப்படிப்பட்ட நாய்களை ஒரு தகுந்த மருத்துவ குழு முறையா பரிசோதனை செய்யணும். அவங்க சான்றளிச்சதுக்கு அப்புறமா எந்தவித வலியும் இல்லாம நவீன முறைகளை பயன்படுத்தி மட்டும்தான் உள்ளாட்சி அமைப்புகள் இந்த கருணை கொலைய செய்யணும்னு சட்டப்பூர்வ அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பு விலங்கு நல ஆர்வலர்கள் மத்தியில சில மாறுபட்ட கருத்துக்களை உருவாக்கினாலும், ரொம்ப நாளா திருநாய் தொல்லையால அன்றாடம் பாதிக்கப்பட்டு பயந்து நடுங்கிட்டு இருந்த சாமானிய மக்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியையும் வரவேற்பையும் தந்திருக்குன்னு சொல்றாங்க.